இந்த மதகரத்தினுடைய மகிமையை பகுதி 3 என்று வைத்துக்கொண்டு ஆரம்பிப்போம். ஸ்ரீ திருதி மகரிஷி, ஸ்ரீ மதுமான் மகரிஷி, ஸ்ரீ கர்க மகரிஷி, இப்படி பல ரிஷிகள் இந்த கோபலிங்க சுவாமியினுடைய மகிமைகள் இவைகளை ஸ்ரீ ஆகூதி மகரிஷி நேரடியாக தரிசனம் செய்து தரிசித்து பரம ஆனந்தம் அடைந்த சிவலிங்க மூர்த்தியே ஒரு காலத்திலே, அதாவது துவாபர யுகத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தேடி 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 பல இடங்களிலே அலைந்தார் ஆகூதி மகரிஷி. அப்படி அலைந்து திரிந்து பல இடங்களுக்கும் திரிந்து திரிந்து அலைந்து மனம் வாடி வதங்கி இங்கே கிருஷ்ணரை காண வேண்டும் காண வேண்டும் காண வேண்டும் என்று ஒரு வைராக்கிய முடிவோடு இறுதியிலே சிவலோகத்திற்கே சென்று விட்டார் ஆகூதி மகரிஷி. அப்பொழுது இந்த சிவபெருமானின் திரு உத்தரவு திருவாய் மலர்ந்தார். அவருடைய உத்தரவின்படி அந்த ரிஷியானவர் கோகுல பிருந்தாவனம் பூலோகத்திலே வடபாரத்திலே இருக்கிறதே, அந்த கோகுல பிருந்தாவனத்துக்கு வந்து அடைந்தார். இப்படி இந்த ஆகூதி மகரிஷியினுடைய தபோ வலிமையினாலே தபஸின் பலனாக கோகுல பிருந்தாவனத்திலே யமுனா நதிக்கரையிலே அதே கோப லிங்கமாக சாக்ஷாத் அந்த இறைவனே திருக்காட்சி கொடுத்தார். இப்படி வடபாரதத்திலே கோகுல பிருந்தாவனத்தில் அமைந்த இந்த கோபலிங்கேஸ்வரர் பலவிதமான தெய்வ அம்சங்களை தரிசனம் செய்து அந்த காலத்திலே அமைந்திருந்த அந்த கோபலிங்கத்தில் ஸ்ரீ, அதாவது அதே போல இந்த மதகரேஸ்வரை தரிசித்து பரமானந்தம், நம்ம சொல்லுவோமே அளப்பரிய ஆனந்தம் கொண்டு பெரிய சிவாலயமாக இங்கே நிறுவி இருந்ததை தரிசனம் பண்றார். தரிசனம் பண்ணிய இடம் இந்த மதகரம். முன்பொரு காலத்திலே கற்கடேஸ்வரர் தரிசித்து அளப்பரிய ஆனந்தம் கொண்டார். இப்படி கோபதானாம்பிகை அம்பாளுக்கு பேரு அருளாட்சி செய்த இடம் மிக பெரிய ஆலயம். தற்பொழுது மிகவும் சிதிலம் அடைந்து விட்டது. மறைந்து இருந்த புல்வெளியிலே திருக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சிவலிங்கத்திலே தனித்தே தான் காணப்படுகின்றார். அம்பாள் வர வேண்டும். இறைவன் தேடி நாடி பக்தர்களை இழுக்கின்றார். யார் வருகின்றார், யார் வருகின்றார், என்னை யார் வந்து அணுகுகின்றார், நாடி வருகின்றார் என்று இறைவன் நமக்காக, நாம் தான் இறைவனுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் ஓடி சென்று அங்கே புனிதமாக அந்த ஆலயத்தை நிர்மாணித்து கட்டடங்களை எல்லாம் கட்டி நடத்த வேண்டும். இது நம் மனித குலத்தினுடைய நன்றி கடன். இதான் இறை சட்டம். இப்படி அருள் வளம் கூட்டித்தரும் இடம் இந்த மதகரத்திலே. நாம் வீடு கட்டி நமக்கு சொந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா இடங்களும் பாரத தேசம் அத்தனையும் இறைவனுடைய பூமி. அதுக்கு தான் பூமாதேவி என்று சொல்கின்றார். நம்மிடம் என்று, நம்முடைய இடம் என்று எழுதி வைத்து கொண்டிருக்கின்றோம் பேப்பரில், டாக்குமெண்ட்டில். அதெல்லாம் செல்லுபடியாகாது. நிரந்தரமான இந்த ஆலயத்தை உடனடியாக கட்டமைப்பு செய்து இந்த ஜீரணமாகி பழுதடைந்து சுத்தமாக காணாம போன இந்த ஆலயத்தை இந்த நந்தகோபனும் யசோதா தேவியும் இந்த சோத்தமங்கல திருத்தலத்தில் அதனுடைய விஜயத்தின் போது பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் மதகரம் ஸ்ரீ கோபிதாயலிங்கம். அந்த காலத்திலே, முன்னொரு காலத்திலே மிக பழமையான ஆலய பசு கங்கை திருக்குளம். இன்னைக்கு அந்த தீர்த்தத்துடன் தற்பொழுதும் அருமையான தாமரை மலர்களுடன் காட்சி தருகின்றது. இப்படி பழமையான ஆலய வளாகம்
பசு கங்கை என்று இந்த திருக்குளத்துக்கு பேர். இந்த தீர்த்தத்துடன் இப்பொழுதும் தாமரை பூக்களுடன் காட்சி தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இந்த சோத்தமங்கலத்துக்கு அருகிலே உள்ள இந்த மதகரேஸ்வரர் யசோதா தம்பதியால் தேர்ந்தெடுத்த அடைந்து வந்த அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு அதே கோகுலத்தார்கள் பல நூறு பல ஆயிரம் பேர், ஒன்று இரண்டு அல்ல, அந்த குருவுடன் அவர்களும் சேர்ந்து கர்க்க மகரிஷி, ஸ்ரீ சாண்டில்ய மகரிஷி, இப்படி பல மகரிஷிகளெல்லாம் சேர்ந்து இந்த கோபதீஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டப்பெற்ற இறைவனுக்கு இதை கோபதாயர் லிங்கேஸ்வரர் என்றும் ஆனந்தப்பட்டு விளக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மேலும் நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய சொற்பொழிவை கேட்கும் போல அவருடைய அதாவது தேவகி மாதா அந்த கிருஷ்ணனின் பிள்ளை பருவம், அந்த சிறு பாலப்பருவத்திலே என்ன நடக்க வேண்டும், அந்த பிருந்தாவனத்திலே நடந்த லீலைகள் அத்தனையும் காண முடியாமல் தவித்த போது மன இயக்கம் அந்த தாயினுடைய மன இயக்கத்தை நீக்கணும், அந்த நிறைவு செய்யும் பொருட்டு அதன் விதமாக ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா தனது கோகுல பரிவாரங்களோடு, கோகுல பரிவாரம் மனுஷன் மட்டும் கிடையாது, கோகுலம் என்றால் பசுகுலத்தோடு பல புனிதமான இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கெல்லாம் தன் தாயை அழகாக அழைத்து வந்து இட்டு வந்து பற்பல விதமான நடந்ததை அந்த கடந்த கதை அதுதான் அனுபூதிகள்னு சொல்வார்கள். தன் தாய்க்காக மீண்டும் மீண்டும் அழகாக அதை நடத்தி அப்படியே தன் தாயை ஆனந்தப்படுத்தினார். அதிலே முக்கியமாக கோவிந்தபுரம், இரட்டை வயல், கள்ளிச்சேரி, பாண்டி போன்ற பலவிதமான ஸ்தலங்களும் இடையிலே வந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக செய்யும் பொருட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன் கோகுல பரிவாரங்களோடு இப்படி பல புனித ஸ்தலங்களுக்கு வந்தது நம்ம சொன்னோம். இப்படி தன் தாய்க்காக வந்து நடத்தி காட்டிய அந்த கோவிந்தபுரம், இரட்டை வயல், நல்லிச்சேரி நம்ம சொன்னமே, இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து நடந்து வந்து தாயை அழைத்து வந்து காட்டிய இடம். ஆகையினால ஸ்ரீ திரௌபதி லிங்கத்திற்கு நீங்கள் தூய பசுமையான கோபதி லிங்கத்திற்கு சுத்தமான பசு நெய்யை காப்பு சாத்தி தாமரை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் அருமையான கேசரி படைத்து தானம் அளித்து வந்தால் அதனுடைய சிறப்புகளை அவரவர்கள் பிரார்த்தனை வேண்டுதலுக்கு ஏற்ப ஒன்றுக்கு 100 1000 லட்சமாக அதிகரித்து அந்த சிவபெருமான் நமக்கு தர இருக்கின்றார். திரேதாயுகத்திலே மிக பழமையான சிவலிங்கம் இந்த லிங்கம். இந்த சாண்டில்யர் மற்றும் கமல மகரிஷி, ஸ்ரீ புண்டரீகாட்ச மகரிஷி போன்ற எண்ணற்ற மகரிஷிகளும் சித்தர்களும் யோகியர்களும் ஞானிகளும் மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்கள், ஜிஞ்சாட்சிகள், பரமஹம்சர்கள், எதிந்தாச்சார்கள், வல்லவாச்சார்கள் வழிபட்டு இப்பொழுது நமது வழிபாட்டிற்காக காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மதகரேஸ்வரர் சிவபெருமான் ஆலயம். இந்த சிவாலயமானது அப்பையும் இப்பையும் அன்றும் இன்றும் என்றென்றும் நிரந்தரமான வழிபாட்டு ஸ்தலம் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த மதகரத்தை பற்றி பார்ப்போம். இப்படி மதகர சிவாலயம் மற்றும் கிருஷ்ணனுடைய பரமாத்மான லீலைகளையும் சத்சந்தான பாக்கியத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். மகா சிவராத்திரிக்கு மிருத்தஞ்சிய தூபத்தினால் ஹோமம் செய்ய தயாராக. எதிர்காலத்திலே நாளைக்கே கூட இருக்கலாம், அடுத்த மாதத்திலே கூட இருக்கலாம். அதாவது குளிர் தாங்க முடியாதவ கஷ்டப்படுகின்ற ஜீவராசிகளில் வாய்விட்டு கதறுகின்றது மனித குலம். அதே போல வெயில், பலவிதமான பருவநிலைகள் மாற்றத்தினால் அதில் தாங்க முடியாத தவிப்பவர்கள், பருவ காலத்திலே நமக்கு சொத்து கிடைக்காது, செல்வம் இருக்காது,
வயோதிகத்தில் எல்லாவித சொத்துக்களும் இருக்கும், பயம் வந்துடும், எப்படி பூட்டி பாதுகாப்பது. வாலிபத்திலே இழந்த சொத்துக்கள் வயோதிகத்தில் வராமலும் போய்விடும். ஆனால் பிள்ளைகள், பேரன்கள், எதிர்கால சந்தர் கேட்பார்கள், நீ என்னத்தை எனக்கு வச்சிருக்க, என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? அந்த கேள்விக்கு நீங்கள் மாட்டாமல் இருக்கணும். அடுத்தவகிட்ட போய் ஓல்டேஜ் ஹோமத்தில், முதியோர் இல்லத்தில் சேர்ந்து இன்று பெரும் அவஸ்தைப்படுகின்ற எத்தனையோ, அதாவது ராஜ குடும்பத்தில் பிறந்ததைப் போல உயர்ந்த செல்வ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்று இருப்பிடம் முதியோர் இல்லமாக மாறிவிட்டது. அந்த நிலை வராமல் இருப்பதற்கு இறைவனே நமக்கு இல்லம் கொடுப்பான், சொல்லிக் கொடுப்பான், நல்வழி காட்டுவான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். யார் கடவுளை நம்பினார் கைவிடப்படார், மனிதனை நம்பினார் மனம் மாறினா இங்கே கதை மாறி போயிடும். ஆகினால் மதகரத்தினுடைய புராண வைபவத்தை சொல்லிலே எழுத்திலே ஒரு நாள் ஒரு சில மணி நேரம் சொல்லி அதை முடித்து விட முடியாது. தொடர்ந்து பகுதி 5 மதகரத்தை பற்றி பார்ப்போம். இதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புண்ணியமும் வரும். எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் பண்ணி அனுப்புங்க. அந்த புண்ணியம் சத்தியமாக உண்டு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது. அருளாளா அருணாச்சலா.